பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் உயிரிழந்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். உடல்நலக் குறைவால் அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்வர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அன்வர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் காலமாகியதாக ஒரு வருத்தமான செய்தி கிடைத்திருக்கிறது. உடல்நலக் குறைவால் அமெரிக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் குடும்பத்துடன் வசித்து வந்த ஜாகிர் ஹுசேன் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் பிரச்சனைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருதய நோய் பிரச்சனை காரணமாக கடந்த வாரம் ஜாகிர் ஹுசேன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று இரவு உயிரிழந்ததாக செய்திகள் பரவியது. அதன் பின் இந்த செய்தி வதந்தி என்றும் அவர் குடும்பத்தின் தரப்பு விளக்கம் அளித்ததாகவும் மற்றொரு செய்தி ஒன்றும் வெளியாகியது. இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் ஒரு விளக்கம் அளித்ததாகவும் இணையதளத்தில் செய்திகள் வெளியாகினர். ஜாகிர் ஹுசேன் உடல்நலம் குறித்து யாரும் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் எனவும் அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகியது. இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் காலமேற்பதாக இப்போது அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் பிரபல தபேலா இசை மேதை உஸ்தாத் அல்லா ரக்கா கானியின் மகன். தந்தையை பின்பற்றி இந்த ஜாகிர் ஹுசேன் சிறுவயது முதலே இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். தால் உட்பட AR ரஹ்மான் இசையமைப்பிலும் ஜாகிர் ஹுசேன் தனது பங்களிப்பை செய்து வந்தார். இசை சேவைக்காக ஜாகிர் ஹுசேனுக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய உயரிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறது. அதேபோல் சர்வதேச அளவில் உயரிய விருதான கிராமிய விருதை இவர் 4 முறை வென்றிருக்கிறார். அவரின் தற்போது மறைவு செய்தி இசைப்பிரிகர்கள் மற்றும் அவர் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அன்வர்.